மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட் வியாபாரிகளுக்காக தனி பெரும்பான்மையுடன் இயங்கி வரும் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டமானது பூ மார்க்கெட் அருகில் உள்ள அமுத சுரபி ஹோட்டலில் நடைபெற்றது. கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் UVS செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் AM முஸ்தபா வரவேற்புரையாற்ற, பொருளாளர் KK ஐயப்பன் 2023-2024 ஆண்டிற்கான வரவு செலவு கணக்குகளை தாக்கல் செய்தார். பொதுக்குழு கூட்டத்திற்கு சங்கத்தின் நிர்வாகிகளான MPM மைதீன், A ரங்கநாதன், ASJ ஜாஃபர், MSM ஷாஜகான், H ஜாஃபர், ஜெயக்குமார் மற்றும் கமிட்டி தலைவர் காஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் G இருதயராஜா, மாவட்ட செயலாளர் RS கணேசன், மாவட்ட பொருளாளர் GA வகாப், மாநகர செயலாளர் G பாக்கியநாதன், மாவட்ட துணைத் தலைவர் S தர்மராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் கோவை மாவட்ட மலர் வியாபாரிகளின் சங்கத்திற்கு புதிய நிர்வாகிகள் தேர்வு தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பின் கோவை மாவட்ட தலைவர் G இருதயராஜா தலைமையில் நடைபெற்றது. இதில் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் புதிய நிர்வாகிகளை ஏகமனதாக தேர்வு செய்தார்கள். அதன் பின்பு கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் 9 தீர்மானங்கள் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. அப்போது கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் UVS செல்வகுமார் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட 9 தீர்மானங்களையும் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் வாசித்தார். அதன் பின்பு பொதுக்குழு கூட்டத்தின் மற்றொரு முக்கிய நிகழ்வாக தமிழகத்தின் புதிய துணை முதல்வராக பதவியேற்றுக் கொண்ட மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கம் சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டனர். தமிழக அரசியலில் விறுவிறுப்பாகவும் சுறுசுறுப்பாகவும் செயல்பட்டு வந்த விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்தின் துணை முதல்வராக தேர்வு செய்யப்பட்டு பதவியேற்றுக் கொண்டதற்கு கோவை மாவட்ட மலர் வியாபாரிகள் சங்கம் உற்சாக மகிழ்ச்சியடைந்து அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கூட்டத்தில் தீர்மானம் எடுத்துக் கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. செலவு 7535, அதுபோக ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் சம்பளம் மற்ற போக்குவரத்துல 19231, மொத்த செலவு போக இருப்பு 57343 ரூபாய் வங்கியில் இருப்பு இருக்குது. மார்ச் வரைக்கும் 2023-24 மார்ச் வரைக்கும் தலைவர்களோட பின்னாடி வர முறையில் விவரமாக சொல்லுவாங்க. அதன்படி நமது குறிப்பினும் வியாபார பெருமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்து தயவு செய்து முன்பக்கம் அமைதியாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். கோவை சரியாகவும் அதன் கவர்ச்சியை கண்டு சென்று கொண்டிருந்தார்கள். நானும் அதன் வழியாக சென்று கொண்டிருந்தேன். பிறகுதான் தெரிந்தது அவை அனைத்தும் காணநீர் என்று, அது தானாகவே மறைந்துவிடும் என்று. அசத்தியம் என்பது கவர்ச்சிகளும் அலங்கார பொருட்களாகவும் சூழப்பட்டிருக்கிறது. அவை அனைத்தும் மீண்டும் தானாகவே மறைந்துவிடும். சத்தியம் என்பது ஆடம்பரம் இல்லாத அமைதியாகவும் அமர்ந்திருக்கும் குமாரனை போன்றது. அதில் மீண்டும் எழுச்சி போன்றது. இந்த அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் நமது தலைவர் அவர்களுக்கும் முதற்கொண்டு ஒரு வேண்டுகோள். நீங்கள் தினசரி காணாவிட்டாலும் வாரத்தில் ஒரு வேலை செய்து கொண்டிருந்தாலோ அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். எங்களுக்கு அந்த வேலை இருக்கிறது இந்த வேலை இருக்கிறது தட்டி கழிக்காமல் இந்த கூட்டத்தை மீண்டும் இதற்கு மேலும் இன்னொரு கூட்டமாக மாற்ற வேண்டும் என வியாபார பெருமக்கள் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் கூறுகிறேன், அசத்தியம் என்பது கவர்ச்சியாகவும் இருக்கும், சத்தியம் என்பது ஜெயிக்கும் என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். எப்படி தூக்கி இப்படி வெல்லும் என கூறி ஏக இறைவனின் பெயரால் மீண்டும் கூறுகிறேன். நம் அனைவரின் மீது இறைவனின் சாந்தியின் கை கொடுத்து தலைவருக்கு மீண்டும் ஒரு தாய் கழகத்திலே இணைந்து விட்டார்.
அரங்கிற்கு வந்து இணைந்திருக்கும் நமது அண்ணன் உதயகுமார் அண்ணன் அவர்களையும் நம்ம அலாவுதீன் அண்ணன் அவர்களையும் வருக 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 என இந்த கோவை மாவட்ட நலவரப்படுத்தி வரவேற்கிறோம். உற்சாகப்படுத்தி வரவேற்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். சங்க வளர்ச்சியை பற்றி கற்றுக்கொள்வதற்கு முன்னால் வந்து கற்றுக்கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீ எப்படி கொண்டு போகலாம், என்ன ஏது கருத்தைகள் எல்லாம் தெரிவிச்சீங்கன்னா பரவாயில்ல. அடுத்ததாக நமது கோவை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பினுடைய கோவை மாவட்ட தலைவர் ஜி இருதராஜ் அண்ணன் அவர்களை நம்ம சங்கத்தை வாழ்த்தி ஒரு சிறப்புரை வழங்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாவட்ட வளரி அவர்கள் சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருப்போம் எங்கள் அன்பு சகோதரர் யூஎஸ் செல்வகுமார் அவர்களே, இந்த சங்கத்துடைய ஆற்றல் மிகு செயலாளர் முஸ்தாப் அவர்களே, ஆற்றல் மிகு பொருளாளர் ஐயப்பன் அவர்களே, அதே போன்று இந்த சங்கத்துடைய துணைத் தலைவர் ரங்கநாதன் அவர்களே, எஸ்.ஜே. ஜாபர் அவர்களே, ஹெச். ஷாபர் அவர்களே, எம்.எஸ்.எம். ஜாஜகன் அவர்களே, ஜே.கே. ஜெயக்குமார் அவர்களே மற்றும் கமிட்டி தலைவர் கே.சி.எஸ். ராஜா அவர்களே, எம்.கே. மைதீன், எம்.பி.எம். மைதீன் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அதற்கு என்னுடைய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சங்கம் என்பது கோவை மாவட்ட வளரியவர் சங்கம் 89வது ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டு இன்று 35 ஆண்டுகளாக உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்போட ஒரு ஒற்றுமையாக செயல்படக்கூடிய அருமையான சங்கம். இந்த சங்கத்துக்கு தன்மானம் இல்லாமல் எந்தவித சுயநலமும் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு அருமையான தலைவர் உங்களுக்கு செல்வகுமார் கிடைத்திருக்கிறார். அவரை நேரத்தில் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறார். சங்க உறுப்பினர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் சமமாக அந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் பேசும்போது அடிக்கடி சொல்லுவாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்போ இந்த கடைகள் எல்லாம் புறணமிக்கப்பட்ட பிறகு 144 கடைகளையும் அது ஏற்கனவே இருந்தபடி அந்த வருஷப்படி உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் முயற்சி எடுத்தது உங்கள் தலைவர் செல்வகுமார் அவர்கள். நம்மளிலே சிலர் சொந்த சுய லாபத்திற்காகவும் பல்வேறு காரணங்களுக்காகவும், அதாவது நம்ம சங்க உறுப்பினர்களுக்காக தான் சங்கம் நடத்துறோம், அதில் நம்மளுடைய சுயநலம் இருக்கக்கூடாது. அவங்களுடைய சிலருடைய சுயநலத்துக்காக நான் அதை சங்கமாக அங்கீகரிக்கவில்லை. மற்றவர்கள் சங்கம் என்று ஒன்று இருந்தால் கோவை மாவட்ட இளைஞர் சங்கம் ஒரே சங்கம் தான், பூமாரி அது நல்ல சங்கம். நல்லா பண்ணியிருக்கேன். யாருமே சொந்தமா ஏதாவது நமக்கு காசு கிடைக்குமா வருமானம் கிடைக்கும் நினைக்கிறது இல்லை. மற்ற இடங்கள்ல நான் கேள்விப்பட்டதை ஏதாவது வியாபாரிகளை பயன்படுத்தி அவர்கள் வளரலாமா என்ற ஒரு எண்ணங்கள் இருக்குது. அப்படி இருக்கிறவங்களை நாம எப்படி சங்கத்தை ஒரு இதாக நினைக்க முடியும்? அதுவும் ஒரு சங்கத்தில் கருத்து வரலாம், அதையெல்லாம் நாம் பேசிதான் தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் அதை விட்டுவிட்டு சங்கத்தை பிளவுபடுத்த நினைக்கக்கூடாது. எங்கிட்ட கூட மலையாள சங்கத்தில் கணக்கு வழக்குகளை சரியில்லைன்னு சொன்னாங்க. நான் உட்கார்ந்து பேசுறோம். நம்ம பொருளாளர் எல்லா கணக்குகளையும் சரியாக எழுதி வைத்திருந்தாங்க. அத்தனை கணக்குகளும் அதுக்கு நிறைய நேரம் வாய்ப்பு கொடுத்து அவங்களே கணக்கு சரி பார்த்தாங்க. சரி பார்த்தா ஒன்றும் தப்பை கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நாங்களே வசூல் பண்ணிடுறோம், வசூல் பண்ணிட்டு அந்த கணக்கெல்லாம் தாரன்னு சொன்னாங்க. வசூல் பண்றோம், அந்த வசூல் பண்றோம், அந்த கணக்கெல்லாம் கொண்டாடுறாங்க. இன்னைக்கு எவ்வளவு வசூல் பண்ணாங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம சங்கத்துல இருந்த வசூல் பண்ண பணங்களும் சில பணங்கள் கொஞ்சம் இருக்குது, அதையெல்லாம் அவங்க நமக்கு கணக்கே சொல்லலை. அந்த மாதிரிலாம் இருக்கு. நான் அதுக்குள்ள ரொம்ப அதிகமாக போகணும்னு ஆசைப்படலை. ஏன்னா வியாபாரிகள் எல்லாமே நீங்க இங்கதான் இருக்கீங்க,
செல்வகுமார் மேலே இந்த நிர்வாகத்து மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அடிக்கடி என்கிட்ட பேசுவாங்க. எப்போ பேசினாலும் வியாபாரிகளுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் தலைவர், அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது, யாராவது ஒரு சுயநலம் உள்ளவர்கள் இந்த சங்கத்தில் இருந்து ஆதாயம் பெற்று போற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா வியாபாரிகளுக்கும் இருக்கணும். நிறைய சிறிய வியாபாரிகள் இருக்காங்க, மாலை கட்டுறவங்க இருக்காங்க, நிறைய தொழிலாளர் இருக்காங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாமே நம்ம சங்கம் ஒரு பயனுள்ள சங்கமா இருக்கணும். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில உதவி செய்யணும், கடன் வாங்கி கொடுக்கணும், ஏதோ ஒரு மானியம் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க உங்க தலைவர் அவர்கள். ஆகவே இந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்படுகிறது. இதுக்கு எல்லாம் உறுப்பினர்கள் நீங்க எல்லாமே சந்தா முதல் ஒழுங்கா கொடுக்கணும். நம்ம சங்கம் நல்லா செயல்படும்னா சந்தா கொடுக்கணும். அப்ப ஏதாவது சிறு சிறு உதவிகள் கேட்டாலும் செய்ய முடியாம நீங்க செஞ்சு கொடுக்கணும். அப்பதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்கள்கிட்ட நாங்க அப்படியே செய்யறதில்லை, நிறைய செலவாகிட்டு இருக்குது சங்கத்துக்கு. உங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு சில நேரங்கள் நிறைய செலவு பண்ண வேண்டியதும் இருக்கு. வேற வழி இல்லாம செலவு பண்ண நம்ம ஆசைப்படுறது இல்லை. சில நேரம் செலவு பண்ண வேண்டியதும் ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்கிறோம். ஆகவே நீங்க எல்லாம் ஒத்துழைப்பா இருந்து சங்கத்துக்கு சந்தா கொடுக்கறதும் சரி, நன்கொடை கொடுக்கறதும் சரி, அதே நேரத்தில் உறுப்பினருக்கு ஏதாவது பாதிப்பு என்று சொன்னால் என்கிட்ட ஒரு நாள் ஒரு தலைவர் கூப்பிட்டு ஒரு பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, நைட்ல ஒரு 8:30 மணிக்கு போன் பண்ணி சொல்றாங்க, தலைவர் ஒரு பிரச்சனை, நம்ம வியாபாரிகளுக்கெல்லாம் கடைகள் கிடைக்கணும், இது கடைகள் கிடைக்காம யாராவது ஒருத்தர் மொத்தமா எடுத்துட்டு போயிடுவாங்களோ, ஒரு பிரச்சனை வருமோ அப்படின்னு சொல்றாங்க. உடனடியாக இரவு 8-9 மணிக்கு மேல நான் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சேன். இரவு நேரத்தில் விக்ரமாஜ் அவர்களை சென்னையில் போய் பார்க்கறதும் சரி, ஏதாவது ஒன்றாலும் சரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி ஆணையாளர் போன்ற அனைவரையும் யாரை வேண்டுமானாலும் எப்ப வேண்டுமானாலும் சந்திச்சு நம்ம குறையெல்லாம் சொல்லி நமக்கு ஒரு பாதிப்பு இல்லாமல் இன்றைய வரை உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் இல்லாம செஞ்சுட்டு வரோம். அதை தொடர்ந்து செய்வோங்கிற இந்த உறுதிகளை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம மேடை கடைகள் எல்லாம் 140 கடையும் வந்து அவங்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சு வாங்கி கொடுத்தாச்சு. ஆனா மின்சார வசதி இல்லாம இருக்கு. நீங்க மின்சாரம் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா செஞ்சு கொடுக்கணும். கண்டிப்பா உங்களுக்கு மின்சார வசதி ஏற்படுவதற்கு நம்ம மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை சந்திச்சு விரைவில் அதற்கான ஏற்பாடு செய்து கொடுப்பதற்கு கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம். இங்க நம்ம தீர்மானமும் போட்டிருக்கோங்க, மின்சார வசதி செய்ய சொல்லி நம்மளுடைய தீர்மானமாக இங்க நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அது இருக்குது, அதை நினைவுபடுத்துறாங்க. அதனால அதெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்வோம். அதாவது நம்ம வந்து நிறைய கோரிக்கை வைக்கிறோம், அதுல ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து நிறைவேறாம கூட போகலாம். ஆனா நம்ம 99% நம்ம கோரிக்கைகள் வெற்றி பெற்று தான் வருது. மீண்டும் எல்லா கோரிக்கையுமே வெற்றிபெறமாக செஞ்சு கொடுப்போம். நீங்க அதே மாதிரி விவசாயிகளும், சிறு வியாபாரிகள், பெண்கள், சாலையோரம் வைத்து வியாபாரம் செய்யக்கூடிய பூ வியாபாரிகள், நம்ம மாவட்டம் முழுவதுமே நிறைய பெண்கள் நிறைய சின்ன வியாபாரங்கள் பண்றாங்க. பூ கட்டி அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் தலைவர் வந்து ஒரு லோன் மானியத்தோட வாங்கி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர்களையும் மெம்பரா ஆக்கி அவர்களுடைய வியாபாரம் சிறப்பா இருந்தா நம்ம பூ மார்க்கெட்ல வியாபாரம் சிறப்பா இருக்கும். அதே மாதிரி நம்ம வியாபாரம் சிறப்பா இருந்தா விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க. விவசாயிகளுக்கு கொடுக்கிறது. ஆகவே எல்லாமே நம்ம ஒரு ஒருங்கிணைந்து செயல்படும் போது இந்த சங்கத்துக்கு ஒரு வளர்ச்சிக்கு வசதியா இருக்கும். அதனால இந்த நிர்வாகம் தொடர்ந்து செயல்படுறதுக்கு உங்க ஒத்துழைப்பு எல்லாம் கொடுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த பொதுக்குழு கூட்டம் நேற்று வரைக்கும் இன்று வரைக்கும் கூட பொதுக்குழு கூட்டத்தை நடத்தக்கூடாது என்றும் ஒரு சிலர் அதற்காகவே வேலை செய்தாங்க. அதையெல்லாம் மீறி இன்று பொதுக்குழு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதுக்கு எல்லாமே நீங்க தான் காரணம், நம்ம வியாபாரிகள் தான் காரணம். நீங்க எல்லாரும் இருக்கும்போது நாங்க யாருக்காக பயப்படணும்? வியாபாரிகள் இருக்கும்போது யாரும் என்ன செய்ய முடியும்? ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது. சுயநலம் இல்லாத இந்த உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் எல்லோருக்கும் இந்த பொதுக்குழு நேரத்தில் ஒரு வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு உங்கள் சங்கம் மீண்டும் பல ஆண்டு காலம் சிறப்பாக செயல்பட்டு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேச விரும்புறீங்களா? நம்ம இதெல்லாம் பற்றி பேசுறதா வாங்க, முன்னால் வாங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற நிர்வாகம் தொடர்ந்து நீடிச்சு இதே மாதிரி செயல்படலாமா, இல்லை ஏதாவது மாற்றி அமைக்கலாமா, ஏதாவது கருத்து இருந்தாலும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிர்வாக மாற்றம் இப்ப தேவையில்லைன்னு என்னோட கருத்து. ஏன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வந்து
நல்லா தெரிஞ்சவங்க நிர்வாகத்தில் இருக்கிற மாதிரி எல்லா சூழ்நிலையும் இப்போ இவங்களுக்கு தெரியும். நிர்வாக மாற்றம் இப்போ நம்ம ஏற்படுத்தினா அது நமக்கு ஆகும். அதனால நிர்வாக மாற்றம் வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏதாவது கருத்து மாற்றம் கருத்துருந்தா யாராவது தெரிவிக்கலாம். பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் மராமத்து பணிகளை செய்து புனரமைத்து ஏற்கனவே வியாபாரம் செய்த வியாபாரிகளின் கடைகளை வரிசைப்படி அதே வியாபாரிகளுக்கு கொடுத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே.என். நேரு அவர்களுக்கும் பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு வி. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கோயம்புத்தூர் மாநகராட்சி மேயர் அவர்களுக்கும் 72வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திரு கே. கார்த்திக் செல்வராஜ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து 2வது தீர்மானம். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் உயர் திரு A.M. விக்ரமராஜா அவர்களின் கோரிக்கையை ஏற்று உள்ளாட்சி மாநகராட்சி கடைகளின் 9 ஆண்டு கால குத்தகையினை 12 ஆண்டு காலமாக உயர்த்தி கொடுத்தமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். 3வது தீர்மானம். பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் பூ வியாபாரம் செய்வதற்கு போதுமான கடைகள் உள்ளதால் எதிர்ப்புறமாக கட்டியுள்ள புது மார்க்கெட்டினை அனைத்து வியாபாரம் செய்யும் பொது வணிக வளாகமாக, அதாவது காய்கறி, இலை, எலுமிச்சம்பழம், பழம் போன்ற பூக்களை தவிர பொது வணிக வளாகமாக அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 4. புதியதாக கட்டியுள்ள மேடை கடைகள் வடபுறம் மேற்புறம் அமைந்துள்ள கடைகளை வரிசை எண் அமைத்து 5x4 என்ற அளவில் பிரித்து கடை இல்லாத சிறு குறு வியாபாரிகள் பயன்பெறும் வகையில் ஏலத்தில் விடுமாறு மாநகராட்சி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் காலியாக உள்ள 22 கடைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்பவர்களை அகற்றி மாநகராட்சி வருவாய் கிடைக்கும் வகையில் பொது ஏலத்தில் விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 5. பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் வழித்தடங்கள், பொது பயன்பாட்டிற்கு உள்ள இடங்கள் மற்றும் ஏலம் போகாத கடைகளை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்பவர்களை அகற்றி மார்க்கெட்டினுள் பொதுமக்கள் சிரமமின்றி வந்து செல்லும் வகையில் ஆக்கிரமிப்பு வழியினை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 6. பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் பொது வழியை ஒட்டியுள்ள மின்சார இரும்பு கண்டெய்னர் பெட்டியினை பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பாதுகாப்பின்மை உள்ளது. ஏதேனும் மின்கசிவு ஏற்பட்டால் பெரிய அளவில் உயிர் சேதங்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. இதனால் மார்க்கெட்டிற்கு ஒதுக்குப்புறம் காலியாக உள்ள இடத்தில் செங்கல் கட்டிட அறை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 7. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் சாலையோரம் பூ வியாபாரம் செய்து வருகின்றனர். அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மானியத்துடன் கூடிய கடனுதவி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தீர்மானம் 8. பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் பெண்கள் பெருமளவில் வியாபாரம் செய்வதாலும் மற்றும் பூ வாங்க வருவதாலும் அவர்கள் வந்து செல்வதாலும் போதிய கழிப்பிட வசதி இல்லாத காரணத்தால் பொதுமக்களும் மற்றும் வியாபாரிகளும் மிகுந்த சிரமத்திற்குள்ளாவதால் மாநகராட்சி கழிப்பிட வசதியினை ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் உள்ள 144 மேடை கடைகளுக்கு மின்சார வசதியினை அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேற்படி 9 தீர்மானங்கள் பொது தீர்மானங்களாக நிறைவேற்றப்படுகிறது. ஏதாவது விட்டு போனது இருந்தால் சொல்லலாம், எது இருந்தாலும் தாராளமாக சொல்ல வரலாம். தீர்மானத்தில் அனைவரும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்பதை தெரிவிக்கும். இருக்கீங்களா? மதிப்புக்கும் மரியாதை கொடுத்தியா கோவை மாவட்ட வியாபாரிகள் சங்கத்தின் அங்கத்தின் உறுப்பினர்களே, குறுகிய காலத்தில் இந்த பொதுக்குழு கூட்டுறது ரொம்ப சிரமமா இருந்தது கூட
நம்ம தலைவர்களோட ஒத்துழைப்பின் காரணத்தால இரவும் பகலும் பாராமல் பாடுபட்டு இந்த குறுகிய காலத்தில் பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக அமைத்து உங்களோட ஆதரவோடு பெரு ஆதரவோடு சிறப்பு மிக்க இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல நீங்களும் எங்களுக்கு பெருவுதவி செய்து இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்க வருகைக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் யூஎஸ் செல்வகுமார், கோவை மாவட்ட மலர்வியாதி சங்கத்தினுடைய தலைவர். இன்று கோவை மாவட்ட மலர்வியாதியினுடைய சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் 30/9/2024 அமுத சுரப்பி ஹோட்டல் ஹாலில் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான வியாபார பெருமக்கள் உறுப்பினர்களாக கலந்து கொண்டு கிட்டத்தட்ட 160 மேற்பட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். மேற்படி இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய கோவை மாவட்ட தலைவர் ஜி இறுதிராஜ் அண்ணன் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் RS கணேசன் அவர்கள் மற்றும் மாநகர செயலாளர் ஜி பாக்கியநாதன் அவர்களும் கோவை மாவட்ட பொருளாளர் GA வகாப் அவர்களும் கோவை மாவட்ட துணைத் தலைவர் S தர்மராஜ் அவர்களும் கலந்து சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டார். மேற்படி இந்த கூட்டத்தில் வரவேற்புரை நமது சங்க செயலாளர் முஸ்தாபா அவர்கள் வாசித்தார், வரவேற்புரை நிகழ்த்தினார். மற்றும் இந்த பொருளாளர் அவர்கள் வரவு செலவு கணக்குகளை சமர்ப்பித்து கூட்டத்தில் ஒப்புதல் பெற்றார். தலைமை உரையும் நடத்தி நான் உறுப்பினர்களுக்கு மேற்படி பொது தீர்மானங்கள் 9 நிறைவேற்றப்பட்டது. அதில் பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டை புனரமைத்து எங்களுக்கு உரிய வியாபாரிகளுக்கு அந்தந்த வரிசை பிரகாரம் கடைகளை ஒதுக்கீடு செய்த நமது தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா MK ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். மேலும் எங்களுக்கு குத்தகை காலம் என்பது 9 ஆண்டுகளாக இருந்தது ஊராட்சி மாநகராட்சி கடைகளுக்கு. அதை தமிழ்நாடு வணிகர் சங்கத்தின் பேரமைப்பினுடைய மாநில தலைவர் AM விக்ரமராஜா அவர்கள் கோரிக்கை வைத்து நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா MK ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்களுக்காக அந்த 9 ஆண்டு கால குத்தகையை 12 ஆண்டுகளாக நீட்டித்து கொடுத்தமைக்கு இந்த பொதுக்குழுவின் வாயிலாக ஐயாவுக்கு மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டோம். மேலும் பல கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசுக்கு தெரிவித்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றுவார்கள் என்று உறுதிபட நம்புகிறோம். நமது தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய பேரமைப்பின் மாவட்ட தலைவர் கோவை மாவட்ட தலைவர் இறுதிராஜன் வாழ்த்துறை வழங்கி நிறைய அறிவுரைகளை எல்லாம் கூறி வியாபாரிகள் எல்லாம் ஒற்றுமையாகவும் ஒரு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு என்ன அரசிடமிருந்து என்ன வேண்டுமோ அதை நம்ம கோரிக்கையாக அளித்து தாங்களுக்கு பெற்றுத்தர தமிழ்நாடு வணிக சங்கத்தினுடைய பேரமைப்பு உறுதுணையாக இருக்கும் என்றும் கூறினார். மேலும் இந்த சங்கம் நல்லா செயல்படுத்த வேண்டும் என்று செயல்படுத்தக்கூடிய சில அறிவுரைகளும் கூறி வாழ்த்துறை வழங்கினார். சார், இன்னைக்கு இந்த பொதுக்குழு கூட்டத்தில் 9 தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கீங்க. முக்கியமான தீர்மானங்களா எதை பார்க்குறீங்க? முக்கியமா எங்களுக்கே அந்த இடத்துல மராமத்து பணிகளை செஞ்சு கடையை கொடுத்தது ஒண்ணுங்க. 2வது 9 ஆண்டுங்கிறதுமே 12 ஆண்டுகள்ங்கிற 3 ஆண்டுகள் அதிகப்படுத்தி கொடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தீர்மானமா இருக்கிறோம். அதே மார்க்கெட்டில் அனுமதியே இல்லாமல் சிலர் மலர் அங்காடி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள அப்புறப்படுத்தணுமா, இல்லை மாநகராட்சி அதிகாரிகள் கரெக்டாக அதை செயல்படுத்தி கொடுக்கணுமா?
அதாவது இந்த வாடகையே இல்லாம அந்த கடைகளை வந்து பல ஆண்டுகளா இருக்குது. அந்த இதை வந்து அவங்க தான் அனுபவிச்சுட்டு மாநகராட்சிக்கு எந்த விதமான வருவாயும் இல்லாம நடத்திட்டு வர்றாங்க. அது தனிப்பட்ட மனிதனுக்கு போகுது அந்த வருமானம். நாங்க எங்களுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கடைகளை எல்லாம் கைப்பற்றி மாநகராட்சிக்கு வருமானம் வர மாதிரி, வருவாய் வர்ற மாதிரி பண்ண வேண்டுங்கிறது எங்களுடைய கோரிக்கை. அதே போல் ஏற்கனவே சீல் வச்சு ஒரு நிறைய கடைகள் வச்சுருக்காங்க. அதை வந்து திருட்டுத்தனமாக அந்த சீலெல்லாம் அகற்றிட்டு அதே இடத்துல மலர் அங்காடி நடத்திட்டு இருக்காங்களே, இதை பற்றி நீங்கள் கமிஷனர்கிட்ட நடவடிக்கை எடுப்பாங்கங்கிற நம்பிக்கை இல்லை. தமிழக முதல்வருக்கு உங்களுடைய கோரிக்கையில் என்ன முக்கியமான கோரிக்கையை வைக்கிறீங்க? மர இதுல வந்து ஒரு பகல வியாபாரத்திற்கு நிறைய தட்டி வச்சுக்கிறத ஈடுபட்டு அந்த தட்டியெல்லாம் மராமத்து பண்ணில பெரிய ஒரு வாழ்வாதாரமா இருக்கு. இப்ப அது சீலம் குறைந்த ஒரு பகுதி இருந்தாலே அந்த பூவை வாங்கிட்டு போய் அவங்க சாலை ஓரங்கள்ல வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய, அதாவது இன்னைக்கு குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பெண்களுக்கு மேலதான் இருப்பாங்க. கோவை மாவட்டத்துல வந்து நான் ஒரு அளவுக்கு தான் சொல்றேன். பெண்கள் வியாபாரம், பூ வியாபாரம் இந்த சாலை ஓரத்துல வந்து இல்லாத வீதிகளே இல்லை. எந்த வீதியில எடுத்துட்டாலும் ஒரு கடையா 2 கடையா 4 கடையா பண்ணிட்டு இருக்காங்க. இதுல அவங்க வந்து அத்தனை பேரும் வந்து கோவை பூ மார்க்கெட், பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டுக்கு தான் மலர் பர்ச்சேஸுக்கும் வர்றாங்க. அவங்களுக்கு பெண்களுக்குன்னு ஒரு கழிப்பிட இது வந்து ஒரு 3 இதுதான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5000 பேர் வர்றாங்கன்னா 3 கழிப்பிடத்தை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சுற்றுவட்டாரம் ஒரு 3 கிலோமீட்டருக்கு எந்த விதமான பொது கழிப்பிடமும் இல்லை. அதனால அவங்களுக்கு அந்த கழிப்பிட வசதி ஒன்றும் ஏற்பாடு பண்ணி தரணும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நடைபாதை வியாபாரம், சாலையோர வியாபாரிகள்னு சொல்லி ஒரு அட்டையெல்லாம் கொடுத்துட்டாங்க. அது மேல்கொண்டு தொடர்ந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு லோனுகளும் தர்றாங்க. அந்த லோனுக்கு குறைந்த வட்டி தர்றாங்க. அந்த வட்டி இல்லாம ஒரு மானியத்தோட அவங்களுக்கெல்லாம் ஒரு கடன் உதவி கிடைச்சா அவங்க என்றென்றும் அவங்க வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டுல நல்லாட்சி புரிந்துட்டு இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடன் படுவாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்வாதாரத்திலையும் வந்து இது ஒரு பெரிய ஒரு ஒளிவிளக்கா இருக்கு. அவங்க அந்த குடும்பத்துக்கே ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. அவங்களையும் இங்க வாழ வச்சு எங்களுக்கெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி ஐயா தமிழக முதல்வர் ஐயா அவர்களை நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பன்னீர்செல்வம் பூ மார்க்கெட்டில் கோவை மாநகராட்சியில் அனுமதியின்றி செயல்பட்டு வரும் மலர் வியாபாரிகளை அப்புறப்படுத்தி மாநகராட்சிக்கு வருவாய் ஈட்டக்கூடிய வகையில் கடைகள் இல்லாமல் கஷ்டப்படும் சிறு குறு வியாபாரிகளுக்கு அந்த கடைகளை ஒதுக்கி தரும்படி பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக கோவை மாநகராட்சிக்கு கோரிக்கை வைத்தனர். அவர்களை அணுகி இதற்காக பெரும் முயற்சி எடுத்து மேற்கூரை அமைச்சு மராமத்து பணிகளை எல்லாம் செஞ்சு எங்க வியாபாரிகளுக்கு, உரிய வியாபாரிகளுக்கு அந்தந்த கடைகளை எல்லாம் ஒதுக்கிறதுக்கு முழு வீச்சில் எங்களுக்காக பாடுபட்டு எங்க வியாபாரிகளுக்காக உழைத்து அந்த கடைகளை அவரவர்களுக்கு வாங்கி தந்த எங்களது அண்ணன் மாமன்ற உறுப்பினர் கார்த்தி செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் வி செந்தில் பாலாஜி அண்ணன் அவர்கள் இந்த மார்க்கெட்டுக்கு புனரமைப்புக்காக அடிக்கல் நாட்டி சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். அவர்கள் மீண்டும் அமைச்சராகி இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அந்த அமைச்சர் எங்களுடைய கோவை மாவட்ட மலர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் கோவை மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சராக வந்தால் எங்கள் விடுவிட்டிருக்கிற பணிகளையும் நாங்கள் தொடர்ந்து அவரிடம் கோரிக்கை வைத்து அதை நடத்துவோம் என்றும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அதேபோல் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்களின் எழுச்சி நாயகன்னு சொல்கிறாங்க. புதுசாக துணை முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்று இந்த தமிழகத்திற்கு இங்கே ஒரு விடிவெள்ளியாக வருங்காலத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைச்சராகவும்
ஒரு முதலமைச்சராகவும் வரக்கூடிய ஒரு இதில் இருக்கார். நிறையா இளைஞர்களுக்கு விளையாட்டுத்துறை எல்லா துறையிலையுமே நல்லா செயல்பட்டு வராங்க. அதே மாதிரி கோவைக்கு நிறைய பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு வந்து கோவைக்கு நிறைய செய்கிறாரு. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் இன்றைக்கி துணை முதல்வர் ஆனதுக்கு எங்கள் மாவட்ட மலரன் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.